உன்கிட்ட பேசியே ஆகணும்னு நீண்ட நேரமாக காத்திருந்தேன். உன்னுடைய உள்ளுணர்வு என்னுடைய காத்திருப்பை புரிய வச்சு இந்த பதிவை இப்போ கேட்க நீ என் முன்னாடி வந்திருக்க. என் கண்களால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒளியையும் பிரகாசத்தையும் இப்பொழுது பெறப்போகுது. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என் முன்னாடி இல்லை. வென்றவன் வெற்றியை காண்றான், தோற்றவன் பாடத்தை கற்றுக்கிறான், அவ்வளவுதான் விஷயம். எதையுமே பெரிதளவில் மனதை பாதிக்கக்கூடிய அளவில் ஆழம் வர கொண்டு செல்லாமல் இரு. ஒரு சில விஷயம் உன்னை கஷ்டப்படுத்துதுன்னா அந்த கஷ்டத்தை நொடி பொழுதில் தீர்த்துக்க முயற்சி செய். அதை பற்றி பெருசாக நினைக்காம அதுலேருந்து நகர்ந்து கடந்து வர நீ ஆயத்தமாக இருக்கணும். யாருக்கு எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியதில்லை. அது அற்புதமாக இருந்தாலும் சரி, ஒரு சில பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரே மனநிலையோடு இருக்கணுங்கிறது தான் முக்கியம். நல்ல மனிதர்களை நாம் காயப்படுத்தினா பிறரால் நாம் காயப்படுவோங்கிறது தெரியாமல் ஒன்றை சிலர் காயப்படுத்திட்டு இருக்காங்க. மனதளவில் உனக்கு வேதனையை கொடுத்துட்ருக்காங்க, உடல் அளவில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. எதுக்காக நாம் இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கோன்னு நீ வாழ்க்கையை வெறுக்கணும்னு விரக்தி அடையணும்னு அவங்களுடைய எண்ணம். ஆனால் அந்த எண்ணத்தை நான் நிறைவேற்ற விட மாட்டேன். கெட்ட எண்ணங்களோட முன்னாடி வந்து யார் நின்னாலும் அந்த எண்ணங்கள் அப்படியே அழிந்து உனக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களாக தானாக மாறும்படி என்னுடைய அற்புதத்தை நான் புரிவேன். நீ செஞ்சிட்ருக்க வழிபாடு, என்ன தரிசிக்க என் ஆலயத்தை தேடி வருகின்ற அந்த முறைகள் அத்தனையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விதி உன்னை வீழ்த்த நினைச்சாலும் இந்த முருகன் நான் உன்னை வாழ்த்திட்டுருக்கேங்கிறத மறவாத. அந்த விழியையும் வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உனக்கு இன்பத்தை நான் தருவேன். உனக்கு இருக்கும் நம்பிக்கை எப்பொழுதும் அது கீழே விழாமல் இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை பல மடங்கு மேலே ஏறி உயர்ந்து விருட்சம் போல இருக்கிறத நான் பார்க்கணும். அடுத்த நேரம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அடுத்த நேரம் உனக்கான அதிர்ஷ்ட நேரமாக மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. உன்னை பற்றி பின்னாடி நிறைய பேர் என்னென்னமோ பேசலாம், ஆனால் அவர்கள் முன்னாடி நீ தலை நிமிர்ந்து வாழ போகிற. எதை நினச்சி நீ கவலைப்படாத என் குழந்தையே. தகுதி உனக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நான் உன்னை கம்பீரமாக வாழ வைப்பேன். உன் மனசு, அந்த மனசுக்குள்ளே இருக்க அந்த நம்பிக்கை உன்னை எப்பயுமே கீழே விழ விடாது. சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வர காத்துட்ருக்கு. அந்த சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன்னை நீ நினச்சதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். நாம் ஒன்று நினச்ச ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஆனால் அது தோல்வியை சந்திக்கும் பொழுது மனம் தளர்ந்து போயிட்டோம். அந்த தளர்ச்சி தான் இருக்கக்கூடாது. அதை ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்து வந்து உனக்கான நம்பிக்கை நீ வளர்த்துக்கணும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அதுக்கு சில தகுதி நிச்சயமாக தேவை. அது தன்னம்பிக்கை, குறிக்கோள், அதை திட்டமிட்ட வழி, இதை மூணையும் சரியாக செஞ்சால் போதும், வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் ஒன்று தவறினாலும் அது சாத்தியமில்லாமல் போகும். அடிப்படையே தன்னம்பிக்கை தான். உன்னுடைய குறிக்கோள் என்னென்னு பாரு, அதை சரியாக திட்டமிடு. என் முன்னாடி அனைத்தையும் சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து முயற்சி செய்து அதை அழகான வெற்றியாக உன்னால் மாற்ற முடியும். கஷ்டத்துலேயும் இவ்வளோ கஷ்டத்துலையும் நீ நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்க. யாரால் நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்ததில்லை. இந்த நல்ல எண்ணம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். துன்பத்திலிருந்து உன்னை மீண்டு வெளியே வர வைக்கும். அது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இந்த முருகனுடைய கந்தனுடைய அருள் என்றென்றும் உனக்கு துணை நின்று காக்கும். நல்லது நடக்கும்.